தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள். ஸோ இந்த வாரத்தோட கடைசி எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது மட்டுமே கிடையாதுங்க. நாளைக்கு ஸ்பெஷலாக ஒரு 2 வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. தமிழ் செல்வனில் ஒரு வீடியோ அண்ட் தமிழ் டெக்கில் ஒரு வீடியோ வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட்டிங் இன்னும் முடியல. 2 பேரும் வந்து மாங்குன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நேத்தி ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன ஐபி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தா இன்னைக்கு காலையில் தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். பிகாஸ் நேற்று நைட் ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. எல்லா எடிட்டிங்லாம் முடிச்சு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணேன். கொஸ்டினும் அதே தான் கேட்டிருந்தேன். உங்களுக்கு சுட சுட எப்போவுமே இப்போ போடுற மாதிரியே நைட் 8 மணி அந்த டைமிங்கில் வந்து நம்ம தமிழ் டெக் பிரைம் போடலாமா, இல்லை அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு போடலாமான்னு கேட்டிருந்தேன். 85% ஆஃப் த பீப்புள் எனக்கு சாயந்தரமே போடுங்க, நாங்கள் அன்னைக்கு நியூஸ் அன்னைக்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஓட் பண்ணியிருக்கீங்க. 15% மட்டும் தான் எங்களுக்கு காலையில் போடணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 85% பீப்புள் உங்களுடைய ஓட்டிங்கை நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேட்டு டெய்லி இது வரைக்கும் எப்படி வந்ததோ அதே மாதிரி ஈவினிங் ஷார்ப்பாக 8 o'clock போகிறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். பட் இன்னும் கொஞ்சம்லாம் டீமெல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக ஒரே டைமில் போகிறதுக்கான ஒரு அப்டேட்டோட வரும். பட் இனிமேட்டு டெய்லி ஈவினிங் பக்காவாக உங்களுக்கான நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். முதல் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் நேற்று நான் போட்டுட்டு இருந்தேன். நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒர்க் ஆகல, ஃபேஸ்புக் ஒர்க் ஆகல, இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகல, நிறைய பேருக்கு நெட்டே ஒர்க் ஆகலன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த 3 ஆப்ஸ் தான். அதனால் இதுக்கு தான் சொல்கிறது ட்விட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. நானும் ட்விட்டரில் இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஸோ இது எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்குடைய சர்வரில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்ததாகும். அந்த சர்வரில் தான் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து கனெக்டில் இருந்ததுனால அவங்களுடைய ஆப்ஸான இந்த 3 ஆப்புமே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. பட் மற்றது எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இன்டர்நெட் ஒர்க் ஆச்சு. இதில் இவங்க வேறு பேடிஎம் வேறு வந்து ஒரு ட்ரோல் வந்து பண்ணாங்க. அதையும் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ட்விட்டரில் போயிட்டு தான் நிறைய விதமான டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதனால தான் சொல்கிறது, ட்விட்டரில் வாங்க. ஏன் நேற்று வீடியோ போடலன்றதையும் நான் ட்விட்டரில் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி வந்து நிறைய விதமான விஷயங்கள் நம்ம ஒரே இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில டைமில் பிளாக் ஆகும். நாளைக்கு ட்விட்டர்லேயே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆப்ஸில் இருந்தால் நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் மல்டிபிள் இடங்களில் கொஞ்சம் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணி பழகிக்கும். அப்போ தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு எங்கேயாச்சும் ஒரு நீடு வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் சேஃப் வெர்ஷன் அப்படின்றது போல ஒரு புது ஆப்பை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது எதனால பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே சர்ச்லாம் வந்து போயிட்டே இருந்தால் கண்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க இந்த டிக்டாக்லாம் போனதுக்கு அப்புறமாக. ஸோ ஒரு வேளை கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு சில ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ரொம்பவே சேஃபாக இந்த அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விதத்தில் அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா இன்ஸ்டாகிராம். எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்தா மேபி நிறைய பேர் நம்மளும் எனேபிள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனேபிள் பண்ணுவீங்களா? இல்லை நம்மலாம் யூஸ் பண்ணுறது திருட்டு இன்ஸ்டாகிராம், நம்ம ஏன் ப்ரோ அதெல்லாம் வந்து பண்ண போகிறோன்னு சொல்வீங்களா? மேபி இன்றைக்கான ஐபி கொஷின் அதே வச்சுக்கலாமா? ஐபிக்கில் ஒரு கொஷின் கேட்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த சேஃப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது கிட்ஸுக்கு. பட் நார்மல் இன்ஸ்டாகிராம்லேயே இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் வராத மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்களா? இல்லை எனேபிள் பண்ணாமல் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்களா திருட்டுத்தனமா அப்படின்றத வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ ஓட் பண்ணுங்கள். நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்கேன். ஐபிக்குன்றது பேர் மட்டும்தான், பட் கம்யூனிட்டி டேப்பில் தான் நீங்கள் போய் ஓட் பண்ணணும். மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை இந்த டெஸ்லா கார் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்பையிங்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாவே நான் டெஸ்லா கம்பெனியே மூடிடுறேன் அப்படின்றது போல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெஸ்லா கார்லாம் வந்து நம்மளுடைய இதுக்குள்ளே வந்து அந்த சரௌண்டிங்ஸ்குள்ளே வரக்கூடாது, அவங்களுடைய ஆர்மி அந்த இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாதுன்றது போல வந்து பேன் பண்ணியிருக்காங்களாம். இதற்காக தான் வந்து இவர் இப்படி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் சீனாக்காரங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். அவங்க இடத்துல இது வரக்கூடாது, அது வரக்கூடாது. ஏன்னா இவங்க பண்ணுறது யாருக்குமே தெரியக்கூடாது. இப்போ அந்த இடத்துல இந்த கார்லாம் வந்துருச்சுன்னா, ஸ்மார்ட் கார் வேறு, எங்கே எது வச்சுன்னு பாரு இலான் மஸ்க்கு நம்மளுடைய அயன் மேனும் தெரியாது. இவங்க வந்து மாட்டிக்காங்க இல்லையா, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க போல். எப்படியோ இந்தியாவில் வந்து சீக்கிரமாக லான்ச் பண்ணுங்க இலான் மஸ்க். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோவான எடுத்து போட்டுக்கோங்க. விளாகெல்லாம் எடுத்துக்கலாம். யார்தோ ஒரு நிற்க வச்சுன்னா நம்ம போய் விளாக் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த பீட்டா வெர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனே இல்லாமல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஒரே இடத்துல கிடையாது, ஒரு 4 இடத்துல கூட நீங்கள் ஒரே வாட்ஸ்அப்பை மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரையும் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்து வந்திருக்கு. பீட்டா வெர்ஷன் நல்லா தான் இருக்குது. ஃபோனே இல்லாமல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அட்வான்டேஜாக இருந்தாலும் அதுக்குண்டான செக்யூரிட்டி ஃபீச்சர்லாம் கரெக்டாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், கிரௌண்டில் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் ஃபோனு குறான்னு வாங்கிடுறான், ஃபோன் உங்ககிட்ட இருக்குது, உங்களுடைய வாட்ஸ்அப் மட்டும் அவங்ககிட்ட இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும், மோசமாக இருக்கும்ல. ஸோ செக்யூரிட்டி இஸ் வெரி மஸ்ட். நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே அதில் என்ன செக்யூரிட்டி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். கவலை வேண்டாம், வந்ததுன்னா எப்படின்றத நான் சொல்கிறேன்.
ஸோ இன்றைய டாப் 5 டெக் நியூஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைய போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரிஸ் லான்ச் ஆக போகுதுன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இந்த 9 சீரிஸில் 9R அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகிறதா வந்து ஒரு லீக் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போதான். ஏன்னா இந்த 9ம் 9 ப்ரோவும் கொஞ்சம் ப்ரீமியம் ஆக போதான் வேலையில் எப்பவுமே ஆகிறது தான். ஸோ இது ஒன்றும் ஒரு புதுசு கிடையாது. ஆனால் அந்த 30 35 இந்த செக்மெண்ட்டை ஒரு வேலை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறதுனால அதில் இந்த 9R அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு மேபி OnePlus பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. லீக்ஸாகவே இருக்க போதா இல்லை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆக போதான்றது நம்ம 23ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலையும் 23ஆம் தேதி உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ OnePlus தரப்புல வந்து திருட்டு அன்பாக்சிங் கிடையாது, நார்மல் அன்பாக்சிங் கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெக் டீமில் இப்போ வேகன்சி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எடிட்டிங் நல்லா தெரியும், சூப்பராக எடிட் பண்ணுவீங்க, இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட் சூப்பராக தெரியும், ஃபோட்டோஷாப் சூப்பராக தெரியும், இல்லை வீடியோ நல்லா எடுப்பீங்க, இதில் எது 2 நல்லா தெரிஞ்சாலுமே மினிமம் 2 விஷயமாச்சும் சூப்பராக தெரியும். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டு வந்தாலுமே பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து கற்றுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே ஆல்ரெடி வந்து கழட்டி வைக்கிற அளவுக்கு வேலை இருக்குது. ஸோ தனியாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வேலை இல்லை. ஏதாச்சும் 2 நல்லா தெரிஞ்சதுன்னா மீதி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் உங்களுக்கு கற்றுறேன். ஸோ மாற்றி கற்றுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ரெஸ்யூமை போட்டு கரெக்டாக எதுக்கு அப்ளை பண்ணுறோன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு டைப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்படி இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு நான் வந்து கற்றுக்கிறேன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நேற்று நம்மளுடைய பிரைம் நியூஸுடைய சூப்பர் காமெடியன்ஸ் இந்த 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நான் தொடர்ந்து இந்த மாதிரி பிரைம் நியூஸ்க்கு ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.